வெல்கம் டு அசீம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு, முருங்கைக்கீரை சாறு அப்படின்னு சொல்லப்படுற முருங்கைக்கீரை சூப். இதுக்கு தேவையான பொருட்கள்: முருங்கைக்கீரை ஒரு கட்டு, வெங்காயம் 1, ஜீரகம் 1 ஸ்பூன், 2 காஞ்ச மிளகா, 2 கப் தேங்காய் பால். முதல்ல அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு குக்கரை வச்சுக்கலாம். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. 2 காஞ்ச மிளகா போட்டுங்க. அது கொஞ்சம் வெடிக்கட்டும். லைட்டாக வெடித்ததுக்கப்புறம் வெங்காயம் ஜீரகம் ரெண்டையும் ஒன்றா போட்டுருங்க. அதில் வெங்காயம் ஃபுல்லாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக அந்த கிளாசி ஃபினிஷ் அளவுக்கு வெந்ததுன்னா போதும். ஒரு கண்ணாடி பக்குவம் வரும், கண்ணாடி மாதிரி இருக்கும் அந்த வெங்காயம். அந்த அளவுக்கு வந்துச்சுன்னா போதும். அது மாதிரி வதக்கிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கினா போதும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். முதல்ல ஒரு கிளாஸ் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அது மேலே கீரையை வச்சுட்டு, முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணி வச்சுருக்கீங்களா, அதை போட்டுட்டு அதுக்கு மேலே இன்னொரு கப் தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ இன்னொரு கப் தண்ணி அது மேலே ஊற்றிட்டு அப்படியே குக்கரை மூடி விசில் வச்சுருங்க. ஒரே ஒரு விசில் வச்சா போதும். உப்பு போடக்கூடாது. இப்போது ஒரு விசில் வச்சா போதும். குக்கரை மூடிட்டு விசில் வச்சுங்க. ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ அந்த ஆவி போன உடனே அந்த விசில் எடுத்துட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா கீரை நல்லா வெந்திருக்கும். அதை லைட்டாக கலக்கி விட்டுட்டு உப்பு போடணும். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு போடணும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அதை நல்லா கலக்கி விட்டுட்டு கீரை நல்லா மசிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். இப்போ வந்து 2 கப் தேங்காய் பால் ஊற்றணும். 2 கப் தேங்காய் பால் திக்காக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 2 கப் தேங்காய் பாலை அதில் ஊற்றி கலக்கிட்டிங்கன்னா முருங்கைக்கீரை சூப் ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் இந்த வேலையெல்லாம் பார்க்கணும். ஸ்டவ் ஆனில் வச்சுட்டே தேங்காய் பால் ஊற்றக்கூடாது. தேங்காய் பால் ஊற்றி கலக்கிட்டிங்கனாக்கா சூப் ரெடி ஆயிரும். அதை அப்படியே பவுலுக்கு மாற்றிட்டு லைட்டாக சூடாக இருக்கும்போதே குடிச்சிட்டிங்கனாக்கா இந்த கொரோனா காலத்துக்கு தேவையான ஹெல்த்தியான ஒரு சூப் ரெடி ஆகிடும். இந்த முருங்கைக்கீரைக்கு பதிலாக அகத்திக்கீரை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே பழக்கம் தான். கீரை மட்டும் அகத்திக்கீரையாக வச்சுக்கணும். மெத்தடெல்லாம் சேம் தான். முருங்கைக்கீரைக்கு பதிலாக அகத்திக்கீரை போட்டிங்கன்னா அகத்திக்கீரை சூப் ஆயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.